வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரி ஆன் பட் ரிமெம்பர் எனும் அண்ணாவின் நாடாளுமன்ற உரையின் தொகுப்பை கண்டதும் இன்றைய மத்திய ஆட்சியாளர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கிறதே என வியந்தேன். முற்போக்கு புத்தக காட்சியை பார்வையிட்டது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 23 வரை நடைபெறும். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி. 124 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய போதும் மளமளவென விக்கெட்களை பறிகொடுத்து சொதப்பல். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை எச்சரிக்கை. காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக பத்திரிகைகள் இருக்க வேண்டும். தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. மத்திய பாஜக அரசின் சர்வாதிகாரத்திற்கு அடிபணிய மறுக்கும் பத்திரிகையாளர்களை பாராட்டுகிறேன் என முதலமைச்சர் வாழ்த்து. ஜனநாயக நாட்டில் அதிகாரத்தில் இருப்போரால் அமைப்புகள் வளைக்கப்படலாம் அல்லது கைப்பற்றப்படலாம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுனா தலைமையில் எஸ்ஐஆருக்கு எதிராக முழக்கம். எஸ்ஐஆரை எதிர்த்து தாவேகா போராட்டம் நடத்துவது வரவேற்கத்தக்கது என செல்வ பெருந்தகை கருத்து. ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். வரவேற்க தகுந்தது. எல்லோரும் சேர்ந்து ஜனநாயக சக்திகள்லாம் எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் வரவேற்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கரூர் தலைமை தபால் நிலையம் அருகில் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம். கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் கூட்ட நெரிசலில் பலியானவர்களுக்கு இரங்கல். தமிழ்நாட்டில் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய நவம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், பொது சேவை மையங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்யலாம் என வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி மீது புகார். சைதாப்பேட்டை நீதிமன்ற உத்தரவின்படி கலாநிதி, அவரது மனைவி ராஜலட்சுமி மீது மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு. உலக நாடுகளையே அச்சுறுத்தும் அளவிற்கு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்கிய பிரதமராக மோடி திகழ்கிறார் என ராஜேந்திர பாலாஜி புகழாரம். திமுகவின் நாடகம் இனிமேல் எடுபடாது எனவும் விமர்சனம்.
நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே அற்புதமான ஆட்சி 10 ஆண்டுகள் தாண்டி ஆட்சி ஓடிட்டு இருக்கு. ஒரு சாதாரண சாமானியனாக பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளிலேயே அச்சுறுத்துகின்ற அளவுக்கு, இவரை கண்டு பயப்படுகின்ற அளவுக்கு, வல்லரசுகளே பயப்படுகின்ற அளவுக்கு, ஏன் அமெரிக்காவே பயப்படுகின்ற அளவுக்கு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்கிய பிரதமராக இன்றைக்கு மோடி இருக்கிறார். திமுக போடுகின்ற தேசம் கலைந்து விட்டது. திமுக நாடகம் இனிமேல் நடைபெறாது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட தாசில்தாரை கடித்த தெருநாய். நகராட்சி ஆணையர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பி ஆட்சியர் ஷோகாஸ் நோட்டீஸ். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என தாவேகா இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும் கட்சியோடு சேர மாட்டோம் எனவும் திட்டவட்டம். அந்த மாதிரி எதனா அறிவிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பொது வழியில் கண்டிப்பாக அறிவிப்புகள் இருக்கும். ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். இல்லை இது எல்லாமே ரூமர் தான். நிறைய நீங்கள் 1 மாசமா 2 மாசமா நிறைய இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்கே பேசிட்டாங்க, இங்கே பேசிட்டாங்க, டெல்லியிலேருந்து பேசிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இது கூட்டணி பத்தி பேசலையா சார்? இல்லை, இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கணுமா இருந்தால் பொது வழியில் கண்டிப்பாக கொடுப்போம். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பம்பையில் நீராடும் பக்தர்கள் மூக்கை 2 விரல்களால் அடைத்தபடி நீராட சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நீரில் பூச்சிகள் இருந்தால் அவை மூக்கிற்குள் நுழைந்து விடுவதை தடுக்கும் வகையில் கட்டுப்பாடு விதிப்பு. துலா உற்சவ கடைமுக தீர்த்தவாரிக்காக மயிலாடுதுறை காவிரி கரையில் எழுந்தருளிய மயூரநாதர் ஐயராப்பர் சுவாமிகள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வேண்டுதல். சாலையோரம் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வோர் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். இ சேவை மையங்கள் வழியே இலவசமாக லைசென்ஸ் பெறலாம் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் தியாகவள்ளி நொச்சிக்காடு கிராம பகுதிகளில் 450 ஹெக்டேர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. சிப்காட் விரிவாக்கத்திற்கு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். பழனியில் தனியார் உணவகத்தில் தகராறு செய்தவர்களை தட்டி கேட்ட ரோந்து பணி காவலர் மீது கொலைவெறி தாக்குதல். அண்ணன் தம்பி உட்பட 4 பேரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உணவகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சபரிமலை நோக்கி சென்ற சொகுசு பேருந்து லாரி மீது மோதி விபத்து. ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் சாலையில் கூட்டம் கூட்டமாக உலா வரும் காட்டு யானைகள். வாகன ஓட்டிகள் அச்சம். கோவையில் மீண்டும் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. திரைப்பட பாடல்களுக்கு உற்சாக நடனமாடிய இளைஞர்கள்.
விடு ப்ரோ, வைப் பண்ணலாம் வைப் ஆயிரும். வார விடுமுறை கொண்டாட குற்றால அருவிகளில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள். நீர்வரத்து சீராக இருப்பதால் உற்சாகமாக குளித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி மழை வெளுத்து வாங்குவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நாகை மாவட்டம் மீனவர்கள் 3500 பைபர் மற்றும் நாட்டு படகுகள் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. துணை முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி தஞ்சையில் திமுக சார்பில் விமர்சையாக நடைபெற்ற ஆன அழகன் போட்டி. முறையாக உடற்பயிற்சி செய்த இளைஞர்கள் உடற்கட்டுகளை காட்டி கட்டுமஸ்தான அழகை வெளிப்படுத்தி அசத்தல். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வெள்ள விநாயகர் கோவிலில் 21 ஆண்டுகளுக்கு பின்பு குடமுழுக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தேனி வரதராஜா பெருமாள் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற திருமஞ்சன விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்று விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினத்தையொட்டி குவிந்த பக்தர்கள். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஓகேண்ணா. தஞ்சாவூர் மாவட்டம் திருகாட்டுப்பள்ளியில் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். சாலையில் சீறிப்பாய்ந்து ஓடிய காளைகளை பார்த்து பொதுமக்கள் உற்சாகம். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராவில் கல்குவாரியில் பாறைகள் சரிந்ததில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பாறைகளுக்கு இடையே சிக்கிய 15 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரம். உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வரி குறைப்பால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்ப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவி விலக கோரி வெள்ளை மாளிகை அருகே திரண்ட போராட்டக்காரர்கள். குற்றம் நடந்த இடத்தை சுற்றி கட்டப்படும் தடுப்பு டேப்பை வெள்ளை மாளிகை அருகே கட்டி நூதன எதிர்ப்பு. உலகிலேயே மிக சுத்தமான நகரங்களுக்கான பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது கனடாவின் வான்கூவர். மும்பை 115வது இடத்தையும் கொல்கத்தா 123வது இடத்தையும் பிடித்துள்ளதாக தகவல்.
இலங்கையின் மன்னார் கடற்கரையில் துள்ளி குதித்து விளையாடிய டால்பின்கள். உற்சாகமுடன் டால்பின்களுடன் விளையாடிய சிறுவர்கள். வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி அபுதாபியில் நடக்கிறது IPL மினி ஏலம். 77 வீரர்களை தேர்வு செய்ய கோடிகளுடன் களமிறங்கும் IPL அணி நிர்வாகங்கள்.